ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும். மைனர் அன்பு கூர்ந்தி நன்றியா, நன்றியா, அரவணைத்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும். கூட வைத்தி நன்றி ஐயா, கூட வைத்தி நன்றி ஐயா, பாட வைத்தி நன்றி ஐயா, பாட வைத்தி. ஆமென். ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தி நன்றி ஐயா, அபிஷேகித்தி நன்றி ஐயா, அனலாக்கினி நன்றி ஐயா, அனலாக்கினி நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி இயேசுயா, துதியும் கனமும் மகிமையும். ஆமென். ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி நன்றியுள்ள இருதயத்தோடு, துதியும் கனமும் மகிமை என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் இயேசுயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தி நன்றி ஐயா, அபிஷேகித்தி நன்றி ஐயா, நலாக்கினி நன்றி ஐயா, ஏசப்பா நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி இயேசு அப்பாவுக்கு, மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. ஆமென் அப்பா. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, மாலாகாதது எதுவும். சொல்லுங்க அப்பா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி.
செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி உம்மாலாகும் எல்லாமாகும். ஆமே, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது இயேசுவாலே ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனுக்கு நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும். இயேசுவால ஆமென் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். இயேசுவாலே ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. தண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம்பிடித்து தூக்கி விட்டீ. கண்ணீரை கல்லறைக்கு சென்றவனை கரம்பிடித்து தூக்கி விட்டீ. உம்மாலாகும் எல்லாமாகும். அறிக்கை பண்ணி பாடுங்க. ஆமென் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இயேசுவால ஆகாதது எதுவும் இல்லை. உங்க பிள்ளைனா என் கலங்கணும். அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க பிள்ளைனா என் கலங்கணும். அழைச்சது நீங்க. ஆமே, திட்டங்கள் தருபவரும் நீதானையா. செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா. பாடுங்க பாடுங்க. நீதானையா எஜமானே அப்பா என் ராஜனே. எஜமானே என் ராஜனே. எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எஜமான நீர் இருக்க அப்பா உங்க பிள்ளைனா என் கலங்கணும். அழைச்சது நீங்க. ஆமே, உங்க பிள்ளைனா என் கலங்கணும். அழைச்சது நீங்க. ஆமே, தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்று. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல உங்களை நான் சுமப்பேன் என்று. தகப்பனே தாங்கும் தெய்வமே. தகப்பனே சொல்லுங்க. தகப்பனே ஏசையா தகப்பனீர் இருக்கையில பிள்ளை எனக்கு ஏற்றவன். தகப்பனீர் இருக்கையில பிள்ளை எனக்கு ஏற்றவன். உங்க ஊழியம் என் கலங்கணும். அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க பிள்ளைனா என் கலங்கணும். அழைச்சது நீங்க. கடைசியா சொல்லுங்க. உங்க பிள்ளைனா என் கலங்கணும். இதுவரை நடத்தி வந்தாரே. ஆமென். உங்க பிள்ளைனா என் கலங்கணும். அழைச்சது நீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே. சிறையிலே நள்ளிரவில்
பாடுங்க, நீங்க பாடுங்க. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நள்ளிரவில் செபிக்க வைத்தீரே, கதவு திறந்தது, கட்டுகள் உடைந்தது, கதவு ஆமே. ஓ காக்கும் தெய்வம் நீ இருக்க, கவலை பயம் எனக்கு எதற்கு? காக்கும் தெய்வம் கவலை பயம் எனக்கு எதற்கு? உங்க பிள்ளனா எங்க கையை உயர்த்தி விசுவாசத்தோட நீங்கப்பா, நாங்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்க கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் உண்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமே. உங்க பிள்ளைனா முழங்கால் படியும், முழங்கால் படியும். செல்வீங்க, நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நிச்சயமா நிச்சயமா செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயம் நிச்சயமாய் செய்வார். முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இந்த முகத்தையே நிந்தையும் அவமானமும், நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செத்த நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு இந்த செத்த நிழலிலே வந்து அமரப்பா. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். முகத்தையே இருக்கிறோம். சொல்லுங்க, ரெண்டு கைய கூப்பி உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கப்பா, எல்லாரும் சொல்லுங்க. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம்பா. உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவர், துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தெய்வம். ஆமென், ஆமென். இந்த மாதத்துல, இந்த வருஷம், ஆமே, இந்த மாதத்தினுடைய முதல் நாள்ல, இந்த இரண்டாவது மாதத்தினுடைய முதல் நாள்ல ஆராதிக்கிற தேவ ஜனமே, நீ அவருடைய நிறைவுகளையும், அவருடைய நிறைவுகளை உன் கண்கள் காணும், அவருடைய நிறைவுகளை உன் கண்கள் காணும், அவருடைய மகிமையானவைகளை உன் கண்கள் காணும். ஆமென், ஆமென், ஆமென். எதிர்பார்த்து கொண்டிரு. நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாய் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ, எதிர்பார்ப்புக்கும் அதிகமாய் என் தேவன் செய்ய வல்லவர். அல்லேலூயா. நீ நினைச்சிராத ஒரு அதிகம் வருகிறது, நீ நினைச்சு பார்த்திராத ஒரு அதிகம் வருகிறது. ரபல் கபார் ரிகந்தனாதி எம் தரவல் கபாரியாம் தரவலவா. ஒரு அதிகத்தை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம், ஒரு பெரிய பந்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. தீர்க்க தரிசனமா சகோதரி தங்கச்சி வாண்ட கர்த்தர் சொல்லுகிறார்,
ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பந்தி பெரிய பந்தி, ராஜாக்கள் அமர்கிற பந்தி. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போது அக்கினி பிடிக்கிறது. ரகதரபலவோ உடவல் கமாதியம் துரபலவோ. இயேசுவே ராஜா. பரிசுத்த ஆவியானவரோடு கூப்பிடு, பரிசுத்த ஆவியானவரோடு கூப்பிடு. ஒரு புதிய ஆராதனை வருகிறது. இந்த 2வது மாதத்தில் சபைக்கு ஒரு புதிய ஆராதனைகள். எஸ் எஸ் எஸ். ரகதராதி அம்பராது உறவல் கபல கதாதி அம்பரவலவா. அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக் கொண்டவர்கள் நல்ல உரத்த சத்தமாய் அந்நிய பாஷைகளை பேசி ஆமென் ஆமென் பரிசுத்த ஆவியானவரே என்று கூப்பிடுகிறவர்கள் மேல ஒரு பலத்த தேவ பிரசன்னம் மூடுகிறது. ஆவியானவரே என்று சொல்லுகிற அவர்கள் மேல ஒரு பலத்த அக்கினி பிடிக்கிறது, 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 பற்றி பிடிக்கிறது, பற்றி பிடிக்கிறது. கத்தராதி அம்பரவலவா. எஸ் எஸ். நன்றி 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 நன்றி. பலன், இது பலன். நீ பலன் கொள்ளுகிறாய், நீ பலப்படுகிறாய், நீ பலப்படுகிறாய், நீ பலப்படுகிறாய். பலன், இது பலன், இது பலன். எஸ் 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 எஸ். ஒரு பலத்த அபிஷேகம் மகளே, ஒரு பலத்த தேவ பிரசன்னம், ஒரு பலத்த தேவ பிரசன்னம். தேவ ஜனமே, ஒரு பலத்த தேவ பிரசன்னம். எஸ் 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 லார்ட், எஸ் லார்ட். உமக்கு நன்றி. பெரியவர், அவருடைய தயவின் வழியாக நீ உயர்வாய். நீ உயர்வதற்கு அவருடைய தயவு இருக்கு. நீ உயர்வதற்கு அவருடைய தயவை கட்டளையிடுவார். நீ உயர, நீ உயர்வாய், நீ மேன்மை அடைவாய், நீ பலப்படுவாய். அவருடைய தயவினால, அவருடைய தயவின் வழியாக சின்னவன் நீ 1000 ஆவாய். நான் உயர்வதற்கு என்ன இருக்கு, நான் உயர்வதற்கு என்ன இருக்கு என்று நீ சொல்லுறல. தயவு, அவர் தயவை காண்பிக்கிறவர். அவருடைய தயவினால், அவருடைய தயவினால் நீ உயருவா. அவருடைய ராஜா, உன்னதமானவருடைய தயவு, உன்னதமானவருடைய தயவு இந்த 2வது மாசத்துல உன் குடும்பத்தின் மேல, உன் கூடாரத்தின் மேல, உன் ஊழியத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல இந்த உன்னதமானவருடைய தயவு பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இடம் கொடு, இடம் கொடு. தேவ பிரசன்ன உன்னை முழுவதும் ஆட்கொள்வதற்கு முற்றிலுமாய் இடம் கொடு. தயவு போதும் தங்கச்சி, தயவு போதும் சகோதரியே. நீ உயர்வதற்கு அவருடைய தயவு ஒன்று போதும். பெரிய தயவு, பெரிய தயவு, பெரிய தயவு. இந்த தயவின் வழியாக வரப்போகிறத நீ பார்ப்ப. இந்த தயவின் வழியாக உனக்கு வரப்போகிற ராஜாவினுடைய கனத்தை நீ பார்ப்ப. ராஜாவின் கனம் வருகிறது, ராஜாவின் கனம் வருகிறது, ராஜாவினுடைய கனம். இத prophecy. ஹalleluya. தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம் பெற்றுக்கொள். ராஜாவின் கனம் வருகிறது, ராஜாவின் கனம் வருகிறது. இந்த சோதனைக்கு பின்னால, இந்த அவமானத்துக்கு பின்பாக, இந்த பாடுகளுக்கு பின்பாக ஒரு ராஜாவின் கனம் வருகிறது. எஸ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த பாடுகளுக்கு பின், இந்த சோதனைக்கு பின் நீ பலமாய் பயங்கரமாய் பலப்பட போகிறாய். சத்துரு நினைச்சான் இந்த சோதனைக்கு பின்னால இவன் அழிஞ்சான், இவன் பாடுகளுக்கு பின்னால அழிஞ்சான் என்று சத்துரு நினைச்சான். ஆனா கர்த்தர் இந்த பாடுகளுக்கு பின்னால உன்னை கனப்படுத்த வருகிறார். இந்த பாடுகளுக்கு பின்னால உன்னை கனப்படுத்த ராஜா வருகிறார். நீ ராஜா கனம் என்ன விரும்புகிற மனுஷி,
இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ ராஜா கணமன்ன விரும்புகிற மனுஷி, நீ ராஜா கணமன்ன விரும்புகிற உத்தம இஸ்ரவேல். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Receive it in the name of Jesus. தேவன் இந்த மாதத்தில் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தைக்காக காத்திரு, இந்த வார்த்தைக்காக காத்திரு, இந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலுக்காக காத்திரு. நீ நிறைவேறுதலை பார்ப்பாய், நீ நிறைவேறுதலை பார்ப்பாய். காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தருடைய கரத்தை நீ பார்ப்பாய். தேவஜனமே, என்னவாய் முடியுமோ என்று நினைச்சல்ல, இது எப்படி முடியுமோ என்று நினைத்தாய் அல்லவா? போராடுவார். அவர் உனக்காக போராடுகிறார். அவர் உனக்காக போராடுவார். யுத்தம் அவருடையது, யுத்தம் அவருடையது, யுத்தம் அவருடையது. அவர் நிற்பார் முன்னால, அவர் வருவார் முன்னால. ஏசையா, நல்ல ஆராதனை, நல்ல ஏசப்பாவுக்கு ஆராதனை. ஆவியானவரே, சிலருடைய ஆராதனை மாறுது, சிலருடைய ஆராதனையை புதிய அபிஷேகம் வெளிப்படுகிறது, சிலருடைய ஆராதனையில் புதிய பலன் வெளிப்படுகிறது. ஓ, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறே. செய்வார் மகளே, உன் எதிர்பார்ப்பு ஏமாந்து போக மாட்டேன், நீ ஏமாந்து போக மாட்டேன். உன் எதிர்பார்ப்புக்கு அதிகமாய் இந்த ராஜா கணத்தை கொண்டு வருவார். ஒரே நாள்ல பிசாசு உன்னை கீழே கொண்டு வர முடியும், ஆனால் அந்த ஒரே மணி நேரத்தில் உன்னை உயரத்துக்கு கொண்டு போக இந்த ராஜாவால முடியும். நம்புறியா? நம்புறியா? ஒரே நாள்ல தலைகீழ மாற்ற அவனால முடியும்னா எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்த அவரால முடியும் அல்லவா? ஏன் கலங்குகிறாய்? உன் கண்ணீரை தொடச்சுக்கோ, உன் கண்ணீரை தொடு, திடக்கொள், பலக்கொள். இதோ ராஜாவினுடைய கணம் வருகிறது சபைக்கு, ராஜாவினுடைய கணம் சபைக்கு வருகிறது, உனக்கு வருகிறது. தீர்க்க தரிசனமாய் எடுக்கிறவங்க தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கோங்க, விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. ராஜாவினுடைய வார்த்தை இது, ராஜாவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அதிகாரமுள்ள வார்த்தை. திடன்கொள் மகளே, ஏன் அழுகிறா? நீ ஏன் அழுற? நீங்கதான் ஏதாவது செய்யணும்பா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. எழும்பி நின்று, எல்லாரும் எழும்பி நின்று
தேவ ஜனமே, இந்த சோதனைக்கு பின்னால, இந்த பாடுகளுக்கு பின்னால, இந்த உபத்திரவத்துக்கு பின்னால ராஜாவினுடைய கனம் இருக்கிறது. ராஜாவினுடைய கனம் இருக்கிறது. ஒரே நாள்ல எல்லாத்தையும் தலைகீழ மாத்த சத்துருவால முடியும்னா, ஒரே நாள்ல ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்ன கொண்டு போய் வைக்க அவராலேயே முடியும். ஏன் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? நீ அவருடைய தயவின் வழியாக நீ உயருவாய். நீ அவருடைய தயவின் வழியாக கனம் பெறுவாய். இந்த தயவின் வழியாக நீ மேன்மை அடைவாய். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பேன். நீ இந்த தயவின் வழியாக உனக்கு வெற்றி அவர் தருவார். நம்புறாயா? நம்புறியா மகளே? நம்புறியா? ஜி மைனர் நம்புறியா? ரபலதூரமனாதியா உள்ள உடைஞ்சு போய் நிக்கிறியா? எல்லாம் தலைகீழா மாறிட்டு பாஸ்டர். அளவில்லாத கண்ணீரை வடிச்சிட்டேன் பாஸ்டர். என் கண்ணீர் சிந்தின கண்ணீருக்கு அளவே இல்லை. நான் சிந்தின கண்ணீருக்கு அளவே இல்லை. இன்று நீ ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு ஆனந்த கண்ணீரை நீ வடிக்க போகிறா. நீ அளவில்லாத அளவுக்கு கண்ணீரை வடிச்சிருக்கலாம். நீ ஒரு ஆனந்த கண்ணீர், நீ ஒரு ஆனந்த கண்ணீரை கத்த நீ ஆனந்தத்தோட சாட்சி சொல்லுவ. கண்ணீரோட சாட்சி சொல்லுகிற நாட்களை அவர் உனக்கு தருவார். தருவார், உனக்கு தருவார். எல்லாம் மீறி போயிட்டு நினைக்கல. எல்லாம் என் கை மீறி போயிட்டு பாஸ்டர். நம்பிக்கையை மட்டும் அவர் மேல வை. எது மீறி போனாலும் பரவாயில்ல, நம்பிக்கை அவர் மேல வை. நீ நம்பினவர் தம்முடைய தயவை உனக்கு காண்பிப்பா. தலைமுறைய பார்க்க போற. இது தலைமுறைக்கான ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறல்ல, கண்ணீரை தொடச்சுக்கோ. நீ விசுவாசிக்கிறல்ல, உன் கையை உன் கண்ணீரை தொடச்சுக்கோ. ஒரு புதிய ஆராதனை வருது. சபைக்கு ஒரு புதிய ஆராதனை வருது. ஒரு புதிய ஆராதனை வருகிறது. இந்த சோதனை நீ பலவீனப்படுவதற்காக அல்ல, நீ பலப்படுவதற்காக. இந்த பாடுகள் நீ பலவீனப்படுவதற்கு அல்ல, நீ மேலும் பலப்படுவதற்காகவே. நீ மென்மேலும் பலப்படுவாய். நீ மென்மேலும் பலப்படுவாய். இந்த உபத்திரவ நீ இன்னும் பலப்படுவதற்காக, நீ இன்னும் பலப்படுவதற்காக. விழுகிறது அக்கினி, விழுகிறது. இன்னும் அனலா மாறணும், இன்னும் தனலா மாறணும், இன்னும் கொழுந்து விட்டு எரியணும் என்பதற்காகவே, இன்னும் பொன்னாக விளங்கணும் என்பதற்காகவே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. ஏமைனர் ஏமைனர் ரபலதரபமா ரீபாபா சப்தரதரபலமா. துதிங்க துதிங்க துதிங்க, கனம் பண்ணுங்க ஆண்டவர். அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாதுங்கிறார் கர்த்தர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுங்கிறார். வீணா கண்ணீர் வடிச்சேன்னு நினைக்கியா? நான் வீணா அவரை நம்பினேன்னு நினைக்கிறியா? வீணா ஜபத்துக்கு போனேன்னு நினைக்கிறியா? அப்பா சொல்றாரு, எதுவுமே வீண் இல்லை, எல்லாமே கனமாய் மாறப்போகிறது. உன் கண்ணீர் கனமாய் மாறப்போகிறது.
உன் ஆமே பிரயாசம் கனமாய் மாறப்போகிறது. உன்னுடைய ஆமே தாகம் கனமாய் மாறப்போகிறது. ஆமே ஆண்டவர் எல்லாவற்றையும் கனத்துக்குரியதாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க மற்ற நல்ல கையை தட்டி கடைசியா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. பீட்டு போடுங்கமே. முற்பிதாக்கள் ஆராதித்த ஆமே பரிசுத்த தெய்வம் நீரே. எல்லாரும் சொல்லுங்க. தலைமுறை தலைமுறையா. நல்ல ஆராதிங்க. கடைசியா நல்ல ஆராதிங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை சபையில இன்னும் ஆராதனை பெருகட்டும். ஆமென் ஆமென். ஆதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் அந்த குறைஞ்சு போன நெருப்பு தெய்வம் நீரே. தலைமுறை நீங்க பாடணும். நீங்க பாடணும். அந்த சந்தேக ஆவி வெளியே போகட்டும். அந்த சந்தேக ஆவி வெளியே போகட்டும். அந்த அவிசுவாசத்தின் ஆவியை வெளியே போ. தலைமுறை தலைமுறையா. ஆமென். பொற்பிதாக்கள் ஆராதித்த புதிய பலன் வருகிறது. புதிய பலன் வருகிறது. புதிய நெருப்பு வருகிறது. ஆமென். குறைஞ்சு போன அந்த அனல், குறைஞ்சு போன அந்த அனல், அந்த அக்கினி அது மறுபடியுமாய் கொழுந்து விட்டு எரியட்டும் எரியட்டும். அந்த சந்தேகத்தின் ஆவியை கர்த்தர் வேரோட பிடுங்குவாராக. அந்த கசப்ப வேரோட ஆண்டவர் பிடுங்குவாராக. ரபல் கபா ரகத்தனாதும் தரபலம். என்ன ஆராதனை, என்ன ஆராதனை, என்ன ஜெபம், எதற்கு ஜெபம்னு இருந்த அந்த சந்தேகம் எல்லாம் வெளியேறுகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சோதிக்கிறார்னா அதை பாக்கியமா நினைச்சுக்கோ. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா. கடைசியா கையை உயர்த்தி எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் காத்தாரே, நன்றி. எதுவும் நடக்கலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு இருந்தாரு, அதற்கு நன்றி. நான் நினைச்சது நடக்கலப்பா, ஆனா நீங்க என் கூட இருந்தீங்க, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாம் பார்க்காத ஒரு அதிகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ பார்க்காத ஒரு அதிகம் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கடைசியா கர்த்தர் அதை தான் சொல்றார், எனக்குள்ள உணர்த்துறார், எனக்குள்ள போடுகிற வார்த்தை அதுதான். நீ பார்க்காத ஒரு அதிகம், நீ பார்க்காத ஒரு கணம், நீ நினைச்சிராத ஒரு மேன்மை அவர் 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 வைத்திருக்கிறார். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நன்றலாம். வாசிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற இடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கண்கள் அவரையே நோக்கியிருக்கிறது.
எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. சீமையினர், உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உங்களைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உங்களைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை, உம்மில் பலன் கொள்ளுகிற மனிதன் யாராம்? பாக்கியவான். அவருக்குள் பலப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் நமக்கு அவருடைய கனம் கட்டாயம் உண்டு. அவருக்குள் நாம் பலப்படுவோமே ஆனால் நமக்கு நிச்சயம் என்ன வரப்போகிறது என்ற அர்த்தம்? ஒரு மிகப்பெரிய கனம், ஒரு மிகப்பெரிய மேன்மை வரப்போகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவனுக்குள் பலன் கொள்ளுகிற ஒரு மனிதனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிடுகிறார். தேவனுக்குள் எந்த மனிதன் பலன் கொள்ளுகிறானோ அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் சின்னது அல்ல, ரொம்ப பெரியது. யாரை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியம்? அவருக்குள் பலன் கொள்ளுகிற உறவாடி, அவரோடு நடந்து, அவருடைய ஐக்கியத்தில் இருந்து பலன் கொள்ளுகிற ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த திட்டமிட்டிருக்கிற காரியம் அது சாதாரணமானது அல்ல. அது மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பலன் கொள்ளும் போது தான் இந்த பாதையின் சில பாதைகளின் வழியாக போகிற நமக்கு அந்த பாதையினுடைய முடிவில் நமக்கு மிகப்பெரிய கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோதனைக்கு பின், கண்ணீருக்கு பின், பாடுகளுக்கு பின், உபத்திரவத்துக்கு பின், அவமானத்துக்கு பின் நான் இல்லாமல் போயிடுவேன்னு சத்துரு நினைச்சான். ஆனால் இதற்கு பின்னால கர்த்தர் இன்னும் என்னை அதிக பலனுள்ளவனாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. சோதனைக்கு பின் நீங்கள் அழிந்து போவதாக அல்ல, சோதனைக்கு பின் நீங்கள் பொன்னாக விளங்கப் போகிறீர்கள். லேலோ, இந்த பாடுகளுக்கு பின் நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்கன்னு சத்துரு நினைச்சான். ஆனால் இந்த பாடுகளுக்கு பின்னால தான் நான் இன்னும் அதிகமாய் அவருக்குள்ள பலன் கொண்டிருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் இந்த பாடுகளை உங்களுக்கு என்ன செய்தார்? அனுமதித்தார். நான் முன்னாக பார்க்கிறேன், அவர் இல்லை. பின்னாக பார்க்கிறேன், அவரை காணவில்லை, ஒளிந்திருக்கிறார். வலது பக்கம் இடது பக்கம் அவரை தேடியும் அவர் என்ன செய்யாதிருக்கிறார்? காண முடியலை, கண்டுபிடிக்க முடியலை, ஒளிந்து கொண்டிருக்கிறது போல தோணுது. ஆமே, ஸ்தோத்திரம். என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போனது போல தோன்றுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமே, நான் உன்னால் என்ன பார்க்க முடியலை, உண்மைதான். ஆனால் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை என்ன செய்து கொண்டே இருக்கிறேன். யோபுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சிட்டு, அவர் எனக்கு தெரியலை, ஆனால் நான் போகும் வழியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை சோதிக்கிறார். அல்லேலூயா. யோபு சொன்னது, அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன செய்வேன்? பொன்னாக விளங்கப் போகிறேன். அல்லேலூயா. அப்போ சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். சோதனையோடு கூட அவர் நமக்கு தீமையை என்ன செய்யவில்லை, அனுமதிக்க. சோதனை நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அப்போ இந்த சோதனை உங்களை என்ன செய்ய போகிறது? அதிக கனமுள்ளதாய் உங்களை மாற்றப் போகிறது. கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், ஆனால் அதிக கனமுள்ளதாய் அது என்ன செய்யும்? எழுந்திருக்கும் என்று சொன்னது போல கர்த்தர் அப்படிதான் செய்ய போறாருங்கிற விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.
இந்த மாதத்திலே உங்களோடு பேசும்படிக்கு ஆண்டவர் சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருந்த போது தேவன் இந்த வார்த்தையை உங்களோடு பேசும்படி கர்த்தர் உணர்த்தினார். இந்த மாதத்திலே நீங்கள் அநேக கணங்களை பார்க்க போகிறீர்கள். அநேக கணத்தை கர்த்தர் ராஜா தம்முடைய கணத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். மொர்தெகாயை பார்த்து ஆமே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. ஆமே, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன், ராஜா எதை செய்ய விரும்புகிறார்? கனம் பண்ண விரும்புகிறார். ராஜா ஒரு நன்மையை செய்ய விரும்பல, ராஜா என்ன செய்ய விரும்புகிறார்? கனம் பண்ண விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். ராஜாவினுடைய குணாதிசயமே என்ன? அவர் கனம் பண்ணுவது தான் அவருடைய குணம். அல்லேலூயா. ஏதோ ஒரு பரிசை கொடுப்பது அல்ல ராஜாவினுடைய. ஆமே, உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் ஒரு பரிசை, ஒரு ஆமே ஏதோ ஒரு பணத்தை, தொகையை அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். ஆனால் நம் ஆராதிக்கிற ராஜா ஒரு பரிசை கொடுத்து அல்ல, ஒரு கணத்தை கொடுக்க வந்திருக்கிறார். சபைக்கு, ஊழியத்திற்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு கணத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டிருங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன். அல்லேலூயா. அப்போ இந்த ராஜாவு நமக்காக கனத்தை கொண்டு வர போகிறார். உத்தமனாய் நிற்கிறவனுக்கு கனத்தை கொண்டு வர போகிறார். ஆமை சோத்திரம். இந்த கண்ணீருக்கு பின் நீங்கள் பெரிய கனத்தை பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு பின் நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க? ராஜாவினுடைய மிகப்பெரிய கனத்தை, மகிமையை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பார்க்கத்தான் போகிறீர்கள். இதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, இந்த விசுவாசத்தின் நிமித்தம் காத்திருங்க. இந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் காத்திருங்க. இந்த வார்த்தை உங்களை மகிமைப்படுத்தும். நிச்சயமாய் உங்களை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆராதனை அடுத்த லெவலுக்கு சபை போகட்டும். ஆராதனையில், ஜெபத்தில், மற்ற விஷயத்தில் சபை என்ன செய்யட்டும்? அடுத்த லெவலுக்கு போகணும்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமை. பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவன், அவர் எங்கே வாசமாயிருக்கிறாராம்? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே. சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது அப்படிதான் என்ன செய்கிறாரு? ஆரம்பிக்கிறார். அவர் உன்னதங்களில் வாசமா என்ன செய்கிறாராம்? இருக்கிறாராம். அவர் சிங்காசனத்தில் வாசமாய் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கு? வானத்தில் இருக்கிறது. வானம் என்னது? சிங்காசனம். பூமி என்னது? பாதபடியாய் இருக்கிறது. அதான் பைபிள் ஸ்டடியில் நான் சொன்னேன். ஆமே, ராஜா எங்க இருக்கிறார்? ராஜாவுக்கு சிங்காசனத்தை எங்க வைப்பாங்க? இந்த பூமியில ஒரு ராஜாவுக்கு சிங்காசனம் எங்க வைக்கப்பட்டிருக்கும்? ஆளோட ஆளா ஒரு சிங்காசனத்தை போட்டிருப்பாங்களா? இல்லை. ராஜாவுனாலே சிங்காசனம் தான். மற்றவங்களுக்கெல்லாம் நாற்காலி. ஆனால் ராஜானா என்னது? சிங்காசனம். சிங்காசனத்தில் யார் மட்டும்தான் உட்கார முடியும்? கிங் மட்டும்தான் உட்கார முடியும். மற்ற யாரு போய் உட்கார என்ன செய்ய முடியாது? ராஜா ஒருவருக்காக, ராஜாவுக்கு மட்டும்தான் சிங்காசனம். அப்போ ஒரு தாவீது சிங்காசனம் எங்க வச்சிருப்பாங்க? இருக்கிறதுலே உயரமான இடத்துல தான் என்ன வச்சிருப்பாங்க? சிங்காசனத்தை வைத்திருப்பார்கள். ஆனால் தாவீது கண்ட ஒரு ராஜா, அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கிறதாம்? ஏசாயா பார்க்கிறான், அவருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உன்னதங்களில் வாசமாய் இருக்கிறார். அந்த உன்னதங்களில் வாசமாய் இருக்கிறவருடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அந்த உதவி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. எல்லா நாமத்துக்கும் மேலானவர் அவர் தான் உன்னதமானவர். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அதுதான் உன்னதர். எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாய் இருக்கிறவர். இந்த பூமியில் அநேக அதிகாரங்கள் இருக்கிறது. ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, பிரதமர் ஐயாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, முதலமைச்சருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, கலெக்டருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, வார்டு மெம்பருக்கு கூட ஒரு அதிகாரம் இருக்கிறது.
இருக்கிறதுலே எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் என்னது? ஜனாதிபதியினுடைய அதிகாரம். அப்ப அந்த அதிகாரங்களுக்கு மேலான ஒரு அதிகாரம் இருக்கு. அதுதான் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவருடைய அதிகாரம். எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர். அல்லேலூயா. எல்லா படைப்புகளுக்கும். உலகத்திலே உயர்ந்த மலை என்னது? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? எவரெஸ்ட். இந்தியாவில் இருக்கிற எவரெஸ்ட் தான் இருக்கிறதுலே உயர்ந்த மலை. இந்த உலகத்திலே பெரிய கடல் எது? பசிபிக். இந்திய பெருங்கடலா? எவன் சொன்னாங்க? பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கிறதுலே ஆழமானது. அல்லேலூயா. பெரிய கடல் என்னதுதான்? ஆமாம், பசிபிக் பெருங்கடல். பெரிய ஆறு நைல் நதி நீளமானது, அகலமானது. என்ன பாஷா அகலம் நீளம் உயரம்னு பேசிட்டு இருக்கீங்க? அகலம்னு சொன்னால் அமேசான், நீளம்னு சொன்னால் நைல் நதி. அல்லேலூயா. அப்போ இந்த படைப்புகளுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? இந்த எல்லா படைப்புகளுக்கும் மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் படைப்புகளுக்கும் மேலானவர். அல்லேலூயா. நீங்க பார்க்கிற இந்த பூமியை இவ்வளவு பெருசு, நட்சத்திரம் எவ்வளவு பெருசுமா? பூமியை காட்டிலும் அதிக பெரியது நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் பூமியை காட்டிலும் பல மடங்கு என்ன செஞ்சதான்? பெரியதான். அது எங்க இருக்கான்? வானத்தில் இருக்கிறது. அந்த படைப்புகளுக்கும் மேலானவர். அதனால தான் அவர் எப்படி அழைக்கப்படுகிறார்? பரலோகத்தின் தேவன், உன்னதமானவர். எல் எலியோன். சொல்லுங்க எல்லாரும் வாயில இருந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, நாமத்தை. எல் எலியோன். உன்னதமானவர், உயர்ந்தவர். அல்லேலூயா. எல்லா ஜனத்திற்கும் மேலானவர், எல்லா படைப்புக்கும் மேலானவர், எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர், எல்லா வல்லமைக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அதனால தான் அவர் உன்னதமானவர். உன்னதமானவர்னா என்ன? எபிரேய வார்த்தையில எல் எலியோன். சொல்லுங்க, எல் எலியோன். இப்ப எப்படி கூப்பிடுறாரு தாவீது? எல் எலியோ, பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எல் எலியோ அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது அப்படிதான் என்ன செய்யறாரு? ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆமென், ஸ்தோத்திரம். உம்மிடத்திற்கு என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். உம்மிடத்துக்கு என் கண்களை என்ன செய்யறேன்? அப்போ இந்த கண்ணு எதை பார்த்து பழகின கண் அப்படின்னா, பரலோகத்தின் தேவனையே பார்த்து பழகின ஒரு கண்ணு. அல்லேலூயா. இந்த ராஜா யாரை பார்த்து பழகின கண்கள்? யாரை நோக்கி பார்த்து பழகினவர்னா, இவருடைய கண்ணு எப்படி பழகி இருக்கு அப்படின்னா, இவருடைய காது எந்த சத்தத்தை கேட்டு பழகி இருக்கு, இவருடைய நாவு எப்படி, ஆமை ஸ்தோத்திரம், எதை பேசி பழகி இருக்கு, எதை கேட்டு பழகி இருக்கு, எதை பார்த்து பழகி இருக்கு அப்படின்னா, பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனை பார்த்தே பழகின ஒரு மனுஷன் தான் தாவீது. அல்லேலூயா. எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரத்தை உடையவரை பார்த்து பழகினவன் யாரு? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரை பார்த்து பழகின கண்கள் யாருடைய கண்கள்? இந்த ராஜாவாகிய தாவீதினுடைய கண்கள். இந்த பகல் வேளையில சபைக்கு நான் சொல்றேன், உங்கள் கண்கள் எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? எல்லா நேரத்திலும், எந்த விதத்திலையும், எந்த கஷ்ட காலத்திலையும் நாம் அவரை பார்த்து பழகினவர்களாய் மாற வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அவரை பார்க்கிறார்னா என்ன அர்த்தம்? தான் முழு கவனத்தையும் யார் மேல வைக்கிறாரு? கர்த்தர் மேல தான் வச்சிருக்கிறார். தான் முழு நம்பிக்கையை யார் மேல தான் வச்சிருக்கிறாரு? கர்த்தர் மேல தான் வச்சிருக்கிறாரு. தான் முழு விசுவாசத்தை யார் மேல தான் வச்சிருக்கிறாரு? கர்த்தர் மேல தான் வச்சிருக்கிறாரு. அவரை பார்க்கிறவன் சொல்லுவான், நான் அவரை பார்க்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நான் அவரை பார்க்கிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவரை நம்புறவன் அவரை தான் பார்ப்பான். அவரை நம்புறவன் வேற எதையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. அப்போ நான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு சொல்லுகிறேன், நம்ம எதை பார்த்து பழகி இருக்கிறோம்? நம்முடைய கண்கள் எதை பார்த்து பழகிட்டு இருக்கு? இப்போ ரொம்ப மோசம் ஒன்று வந்திருக்கு. இப்போ ரொம்ப மோசம் ஒன்று என்னது? செல்லு. அதையே பார்த்து 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 கண்ணு என்ன செஞ்சுட்டு பழகிட்டு
பூத்து போச்சு. ஐயா நல்லா சொல்லிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை பார்த்தே பழகிட்டு கண்ணு இப்போ 2 வயசு பிள்ளையும் விடலை. செல்போன் யாரை விடலை? 2 வயசு பிள்ளையும். செக்கினா பார்த்தா தான் சாப்பிட்றா. செக்கினா எதை பார்த்தா தான் சாப்பிட்றா? ஒரு 5 நிமிஷம் அதை பார்த்தா தான் சாப்பாடு இறங்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த செல்லில் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிரிக்கிறான். அப்போ நாங்கள் என்ன வருதுன்னு அர்த்தம்? ஏதோ ஒரு ஜோக்கு சொல்கிறாங்க வருதுன்னு அர்த்தம். அடுத்து பார்க்கும்போது சோகமாயிடுறான். அப்போ என்ன ஆயிடுதுன்னு அர்த்தம்? ஏதோ சோகமாக வருதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து திருப்புறான், ஒரு வீரம் வருது. இப்போ மூளை குழம்பிடுது. சிரிக்கவா, அளவா, உணர்ச்சி வசப்படவா? சயின்ஸ் டாக்டரே சொல்கிறாங்க, நீங்கள் ஷார்ட்ஸு ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க உங்கள் மூளை குழம்பிடுமா. ஆமாம் சாப்பிளின்னு மூளை குழம்பிடும். கத்தருக்கு சோத்திரம், அவங்க வீட்டில் செல்லே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தானம்மா? டிவி இருக்கோ? அல்லேலூயா. உங்கள் வீட்லேயும் தான் பாஸ்டர் டிவி இருக்கு, ஆனால் கேபிள் இல்லையே. அல்லேலூயா. டிவி இருக்கட்டும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் வீட்டில் டிவி இருக்குது. டிவி இருக்குது, நல்லது. யாரோ ஒரு மாராசம் வாங்கி கொடுத்துருக்கான். சோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்போது நம்ம ஒவ்வொன்றையா பார்க்க 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 திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு கோவப்படுறான். அது யார் தான் பண்ணுவா? இந்த ரோட்டில் ஒரு அழகாக முடியை போட்டுக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அவன் தான் திடீர்னு சிரிப்பான், திடீர்னு கோவப்படுவான், திடீர்னு கல்லை கொண்டு கெடுப்பான். என்ன செய்ய போகிறான்னு நமக்கு என்ன செய்யாது. இப்போ செல்லை பார்க்குறவன் கதெல்லாம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. டாக்டரே சொல்கிறான், இல்லையா ஒன்று போல பார்க்கணுமா. நம்ம மூளை வந்து இப்போ பைபிள் வாசிக்கணும்னா நம்ம முழு கவனமே எதில் தான் இருக்கும்? பைபிளுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இதை பார்க்கறதுனால நம்ம கவனம் என்ன செய்யுது? மூளை நினைக்கும் கோபப்படவா, அல்லது சிரிக்கவா, அல்லது உணர்ச்சி வசப்படவா. திடீர்னு நம்பிக்கையை பற்றி பேசுவான், திடீர்னு ஆண்டவரை பற்றி வரும். திடீர்னு யாரை பற்றி வரும்? ஆண்டவரை பற்றியும் சில டிவோஷனல் காரியங்கள் என்ன செய்யும் வரும். அப்போ இதை பார்த்து பார்த்து பழகுனதுனால தேவனை பார்க்குற பழக்கம் இந்த கண்ணுக்கு இல்லவே இல்லை. வேதத்தை வாசித்து வாசித்து பழகாததுனால நம்ம யாரை பார்க்க பழக்கம் இல்லாமல் போயிட்டு தேவனை பார்க்கிற பழக்கம் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாமலே போய்விட்டது. தேவனை பார்த்து பழகுறவன் பயங்கர விசுவாசமான ஆள் அவன். இல்லையா? தேவனை பார்க்குறவன் சாதாரண விசுவாசி கிடையாது. அவன் வந்து காட்டுமிராண்டி. அவன் விசுவாசம் எப்படிப்பட்டது? காட்டுமிராண்டித்தனமானது. அதாவது அவன் அடிப்பான்னு சொல்லலை, அவன் அவ்வளவு அவன் பிணைகாசு வம்சத்தை சேர்ந்தவன். உங்களுக்கெல்லாம் இப்படி தான் ஆமேன் வரும். ஏன்னா நீங்கள் நான் சொல்லக்கூடாதெல்லாம் சொல்கிறேன். புது புது கதையாக சொன்னால் உங்களுக்கு எப்படி ஆமேன் வரும்? அல்லேலூயா. என் கண்கள் என் தேவனை பார்த்து பழகட்டும். அந்த பாட்டு கூட உண்டு, உம்மை பார்க்க ஆசையே. அல்லேலூயா. ஒரு அம்மா அழகாக பாடுவாங்க, என்ன அழகு என் இயேசுவின் கண்கள். அல்லேலூயா. உங்களை நம்பினேன் பாருங்க. நான் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை நம்பவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ உங்களுக்கே தெரிலனா எங்களுக்கு எப்படி பாஸ்டர் தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறீங்கண்ணே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பார்த்து பார்த்து பழகுனதுனால தான் இந்த அம்மாவுக்கு அவருடைய கண் எப்படி தெரிஞ்சிருக்கு. என்ன அழகுடா அவருடைய கண்கள். அப்போ தான் நமக்கு தெரியும் தேவனுடைய அழகு என்ன, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அழகு என்ன, அவருடைய பார்வையில் இருக்கிற அழகு என்ன, அவருடைய வாசனை என்ன, எல்லாம் நமக்கு அவரை பார்த்து பார்த்து பழகுனாதான் என்ன செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். தேவனை பார்த்து பார்த்து பழகுன ஒருத்தனுக்கு அவன் தேவன் இல்லாத காரியத்தை பார்க்கும்போது அவனுக்கு கண்ணு கூசும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. தேவனை பார்த்து பார்த்து பழகின ஒரு மனுஷனுக்கு இதை பார்க்கும்போது கண்ணு என்ன செய்யும்? கூசும். ஒரு மாதிரி கூசும், ஒரு மாதிரி அவனுக்கு தொந்தரவாக இருக்கும், டிஸ்டர்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா அவனுக்கு ஏன் டிஸ்டர்ப் ஆகுறான் அப்படின்னா,
ஏன் அவனுக்கு கண்ணு கூசுது அப்படின்னா, அவன் யாரை பார்த்தே பழகிட்டான்? தேவனை பார்த்தே பழகினதுனால அவனுக்கு இப்போ இதை பார்க்கும்போது கண்ணு என்ன செய்யுது? கூசுது. அப்படி கூசி இருக்கா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அப்படி ஏதாவது கூசுனுதா? ஏதாவது டிஸ்டர்ப் வந்துதா? அல்லேலூயா. டிஸ்டர்ப் வரல அப்படின்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தீயை தான் வைக்கணும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் 2வது மாதம் கொஞ்சம் ஆறுதலாக பேசுவேன்னு பார்த்தா தீய வைக்கணும், காட்டை கொளுத்தணும்லாம் பேசிட்டு இருக்கிய. நான் இன்னைக்கு அப்படி தான் பேசணும்னு வந்தேன், ஆனால் எனக்கு அப்படி தான் வருது. அல்லேலூயா. சிக்கிட்டிய, வேற வழி கிடையாது. அல்லேலூயா. எங்க நமக்கு டிஸ்டர்ப் வரல அப்படின்னா, ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம், 2 பேர் பேசிக்கொண்டு இருக்கிற இடத்துல தேவன் என்கிற வார்த்தையை வரல அப்படின்னா நமக்கு அந்த வார்த்தையை கேட்க கூசணும். தேவன் இல்லாத ஒரு கலந்துரையாடல், தேவன் இல்லாத ஆவிக்குரிய பேச்சு இல்லாத ஒரு இடத்துல நம்ம மணிக்கணக்கா பேசி ஒரு டிஸ்டர்பும் இல்லை, ஒரு கூச்சமும் இல்லை அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எங்கேயோ நின்று கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஒரு 2 பேர் பேசுறோமா, அந்த இடத்துல அந்த பேச்சுல யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். 2 பேர் பேசுறோமா, அந்த சம்பாஷணையில யார் இருக்கணும்? வேதம் இருக்க வேண்டும். 2 பேர் பேசுறோமா, அந்த சம்பாஷணையில ஆமே ஸ்தோத்திரம் வசனம் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய காரியங்கள் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில இன்னும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த தீ பற்றி இன்னும் எரியும். அல்லேலூயா. அல்லாத பட்சத்தில் தேவன் இல்லாத சத்தத்தை ரொம்ப நேரம்லாம் கேட்காதீங்க, உடனே கிளம்பிடுங்க. தேவன் இல்லாத சத்தம், அந்த சத்தத்தில் ரொம்ப நேரமா அங்க உட்கார உங்களுக்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. தேவனை குறித்து பேசாத இடத்துல அதிகமா என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. வேர்டு இந்த வார்த்தை இல்லாத இடத்துல அதிகமா இருக்காதீங்க. வேர்டு இல்லாத இடத்துல வேர்ல்டு உலகம் தான் அதிகமா இருக்கும். உங்க சம்பாஷணையில கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னா நீங்க எதற்குள்ள கடக்கிறீங்க? பொல்லாங்கனுக்குள் கடக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த உலகம் எதற்குள்ள கடக்கிறதாம்? பொல்லாங்கனுக்குள்ள கடக்கிறது. தேவ ஜனமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். இந்த தாவீது ராஜாவினுடைய கண்கள், இந்த சங்கீதக்காரனுடைய கண்கள் யாரை பார்த்து பழகினது? அவரையே பார்த்து பழகிவிட்டது. அவரையே பார்த்து ரசிக்க பழகிட்டான், பார்த்து பழகிட்டான், கேட்டு பழகிட்டான். ஆமென். அவருடைய வார்த்தையை பாடி 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 என்ன செஞ்சிட்டான்? பழகிட்டான். தனி அறையில் ஆராதனை வந்ததுன்னா சபையில் ஆராதனை தானா வரும். அல்லேலூயா. நம்முடைய நாவை, நம்முடைய வாயை தேவனை ஆராதிக்க நல்ல பழகி கொள்ளணும். என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, நீங்க என்ன, நான் மைக்க பிடிச்சி சத்தமா பேசினாலும் சவுண்டு கம்மியாக தான் வருது, நீங்க குறைச்சி பேசினாலும் சவுண்டு அதிகமாக வருது அப்படி என் மனைவி அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வாலிப வயசில் இருக்கும்போது நான் ஆராதிக்கும் போது பக்கத்தில் இருக்கவன் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க நாம் சாட்டு பாட்டை நல்ல கத்தி என்ன செய்வேன், பாடுவேன். அல்லேலூயா. அப்படி பாடுனதுனால தான் என்ன செய்யுது? ஆமே ஸ்தோத்திரம். என்னை மேன்மை பாராட்டுவதல்ல, கர்த்தரை பாடும்போது கர்த்தர் நம்மளை எல்லாம் எப்படி ஆக்குறார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ தேவனை பாடி பாடி பழக 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 நமக்கு எல்லா கார்டும் தெரியும், எல்லா மியூசிக்கும் தெரியும், எல்லாம் தானாலே வந்துடும். நாங்கள் இந்த பிறக்கும் போதே ஏஆர் ரகுமானுக்கா பிள்ளையா பிறந்தேன். அல்லேலூயா. ஒருத்தருக்கும் பிள்ளையா பிறக்கல. ஆமே, ஒரு பேதைக்கு தான் பிள்ளையா பிறந்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை துதிக்க 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 துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நம்முடைய பழக்கத்தையே கர்த்தர் மாற்றி விடுகிறார்.
அல்லேலூயா. உங்கள் ஸ்டாண்டர்ட் மாறிடும். நீங்க கர்த்தரை பார்க்க பார்க்க உங்க ஸ்டாண்டர்ட் மாறும். கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்க, கர்த்தரை குறித்து பேச பேச, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்டே மாறிடும். அல்லேலூயா. உங்க ஸ்டாண்டர்டே வேற மாறிடும். உங்க வாழ்க்கை முறையே முற்றிலும் வித்தியாசமானது. அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஸ்டாண்டர்டே வேற. ஆமா, உலக மனுஷன் சொல்றது அல்ல, உங்க ஸ்டாண்டர்ட் வேறம்மா. அல்லேலூயா. உங்க தரமே வேற. நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்றாருன்னா, தம் வேலைக்காரனுடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறதாம்? யாரை நோக்கி கொண்டிருக்கிறதாம்? எஜமானனை நோக்கி கொண்டிருக்கிறது. வேலைக்காரியினுடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? எஜமாட்டியை நோக்கி என்ன செய்திருக்கிறது? கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்கடுத்து சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை என்ன செய்கிறதாம்? நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க சங்கீதக்காரன் யாரை உவமையாக சொல்றாரு அப்படின்னா, ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரி, ஆமென் ஸ்தோத்திரம், தன்னுடைய ஊதியத்திற்காக, தன்னுடைய சம்பளத்திற்காக, தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அந்த அந்த தொகைக்காக யாரை நோக்கி கொண்டிருக்கிறாங்களாம்? யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களாம்? அல்லேலூயா. அவர் உழைப்புக்கான பலனை அவர்கள் யார் இடத்துல எதிர்பார்க்குறாங்க? கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்குறாங்க. அல்லேலூயா. அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, ஆனால் எங்கள் கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? ஆனால் எங்கள் கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவரை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு கண்கள், அவரை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமா சொல்ல முடியும், பிரகாசம் அடையும். அல்லேலூயா. என்ன அடையும்? அவரை நோக்கி பார்க்கிறவனுடைய முகங்கள் என்ன செய்யப்படுவது இல்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்களாம்? பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ தேவனை நோக்கி பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் நிச்சயம் உண்டு, வெளிச்சம் நிச்சயம் உண்டு. அதற்கான வழியை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால, ஆமை ஸ்தோத்திரம், அவர் மேல ஆமை விசுவாசமா இருக்கிறதுனால நான் யாரை நோக்கி பார்க்கிறேன்? அவரை நோக்கி பார்க்கிறேன். அவரை நோக்கி நான் பார்க்கிறதுனால எனக்குரிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து எனக்குரிய எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை, தீர்வை, உதவியை, ஒத்தாசையை அவர் எனக்கு நிச்சயமா என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார், செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் மேல் உங்கள் கண்களை என்ன செய்யுங்க? பதிய வைங்க. அவர் மேல் உங்கள் கண்களை என்ன செய்யுங்க? பதிய வைங்க. அப்போ அவரையே நோக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னா இவன் கவனம் முழுவதும் யார் மேல தான் இருக்கு? கர்த்தர் மேல தான் இருக்கு. அவரையே நோக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கவனம் ஃபுல்லா யார் மேல தான் இருக்கு? கர்த்தர் மேல தான் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை அவர் ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில் தான் எழுதுகிறாரு. இந்த சங்கீதம் ஒரு நிந்தையாய் பேசுகிற நிந்தனையின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில தான் இந்த வார்த்தை அவர் என்ன செய்கிறாரு? சொல்றாரு. ஒரு பெரிய கவலை. அல்லேலூயா. அப்போ இவருடைய இந்த கவலையின் மத்தியில, இந்த நிந்தனையின் மத்தியில, இந்த அவமானத்தின் மத்தியில இவருடைய சிந்தை கொஞ்சம் கூட என்ன செய்ய விடல? சிதற விடவே இல்லை. அல்லேலூயா. அவர் யாரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு? கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த கவலை வந்ததுனால அவருடைய கவனம் சிதறுச்சா? இல்லவே இல்லை. இருக்கிறவன் சுகஜீவினா என்ன? அதிகமாக வச்சிருக்கிறவன், அதிகமாய் பெற்றிருக்கிறவன் என்ன செய்யறான்? இவனை நிந்திக்கிறான். யாரை நிந்திக்கிறான்? வசனம் அப்படித்தான் சொல்லுது. சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஒரு பக்கம் நிந்தையான பேச்சு, நிந்தையான அவமானங்கள் வந்தாலும் இவருடைய கவனத்தில் கொஞ்சம் கூட என்ன உண்டாகல? சிதறலே உண்டாகவில்லை.
அல்லேலூயா. நமக்கு கவலை வந்தோடனே நம்முடைய கவனம் என்ன ஆயிருது? கவலை வந்தோடனே நம்முடைய கவனம் என்ன ஆயிருது? சிதறடிக்கப்பட்டு விடுகிறது. கவலை வந்த உடனே நமக்கு அடுத்து என்ன வந்துடுது? கண்ணீர் வந்துடுது. கவலை வந்தால் என்ன கூட சேர்ந்து வருது? கண்ணீரும் சேர்ந்து வந்துடுது. கவலை வந்தால் கூட கசப்பும் சேர்ந்து என்ன செஞ்சிருது? வந்து விடுகிறது. யார் மேலே கசப்பு? தேவன் மேலே கசப்பு. கவலை வந்த உடனே ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற நம்ம என்னதான் செய்கிறோம்? ஆண்டவரை பார்க்கிறத நிப்பாட்டிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, தன் கவலையின் மத்தியில், நிந்தனையின் மத்தியில் அவரை நோக்கி கொண்டிருக்கிறதை அவர்கள் என்ன செய்யவே இல்லை, நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. இந்த கவலை வந்தாலும் நான் இந்த கவலையை விட்டு என்ன செய்கிறேன்? ஆமை சோத்திரம். நான் என்னை விடுவித்துக் கொள்வதற்கு நான் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பீர்கள், ஆனால் அந்த கவலை என்கிற பிடியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தரை நம்புகிற மனுஷன் எந்த பிடியிலிருந்து வெளியே வந்துடுறான்? கவலை என்கிற பிடியிலிருந்து வெளியே வந்துடுறான். யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுனால? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுனால. கவலை இருக்கு, ஆனால் அது பிடியில் நான் இல்லை. புரியுதா நான் பேசுறது? கவலை இல்லைன்னு நான் சொல்லலை, கவலை இருக்கு, ஆனால் அந்த கவலை என்கிற பிடியில் நான் இல்லை. அல்லேலூயா. ஏன் கவலை என்கிற பிடியில் ஒரு தேவ மனுஷன் இல்லை, ஒரு விசுவாசி இல்லை அப்படின்னா அவன் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறான்? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறான். அதனால எந்த கவலையும் அவனை என்ன செய்ய முடியல? பிடிக்க முடியல. எந்த கவலையும் என்ன செய்ய முடியல? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவனை கவலை பிடிக்க முடியாது. எந்த கஷ்டமும் அவனை என்ன செய்ய முடியாது? பிடிக்க. அவனை கஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களா பாஸ்டர்? கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. ஆனா இந்த கஷ்டம் அவனை என்ன செய்ய முடியல? ஆட்கொள்ள முடியல. அல்லேலூயா. எல்லாருக்கும் வருகிற கஷ்டம் தான் இவனுக்கும் வந்தது. ஆனா இவனை மட்டும் இந்த கஷ்டம் என்ன செய்ய முடியவில்லை? ஒரு கசப்புள்ள மனிதனாய் மாற்ற முடியல. காரணம், இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். கர்த்தரை ஒருத்தன் நோக்கி கொண்டு இருக்கிறான்னா அர்த்தம் என்ன? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கான்னு அர்த்தம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரை ஒருத்தன் நோக்கிட்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? தான் கவலை எல்லாம் அவர் மேல வச்சுட்டாம்னு அர்த்தம். கர்த்தரை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்காம்னா என்ன அர்த்தம்? என் கவலை, என் கண்ணீர், என்ன வருத்தம், என்னுடைய நிந்தனை எல்லாத்தையும் யார் மேல வச்சுட்டேன்? அவர் மேல வச்சுட்டேன்யா. அல்லேலூயா. அதுதான் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம். அவரை முன்னால வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவரை என்ன வச்சிருக்கிறான்? முன்னால வச்சிருக்கிறான். இவனை கவலை அசைக்க முடியுமா? ஒரு கொம்பனால இவனை அசைக்க முடியாது. ஆனா கஷ்டம். ஆனா இந்த இடத்துக்கு வருகிறது ரொம்ப ரொம்ப எல்லாராலையும் இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. யாரால அப்ப நிற்க முடியும் பாஸ்டர்? யார் அவரை பார்த்து பழகுனானோ அவனால தான் நிற்க முடியும். அல்லேலூயா. அவரை பார்த்து பழகாம நாமே ஸ்தோத்திரம் மற்றதை நம்பி வாழ்றவன் கஷ்ட காலத்துல அவனை கவலை என்ன செஞ்சிடும்? பிடிச்சு வச்சிரும். அல்லேலூயா. கவலை ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு அப்படின்னா அவன் என்ன செஞ்சிருவான்? முற்றிலும் அவன் என்ன செஞ்சிருவான்? அவன் ஆண்டவரையே மறந்துடுவான். இந்த சாமி வரல, இந்த ஆண்டவர் என்ன செய்யல, இந்த கவலையில் என்ன காப்பாற்ற வரல. அப்படி இந்த சாமிக்கு நான் ஏன், இந்த ஆண்டவரை நான் ஏன் ஆராதிக்கணும்? அல்லேலூயா. ஐயா, கையில் பாம்பு கடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. என்ன செஞ்சாரு பவுல்? உதறி தூக்கி போட்டு போயிட்டாரு. கையில் என்ன செஞ்சிட்டு இருக்கு? பாம்பு கடிச்சு தொங்கிட்டு இருக்கு. விரியன் பாம்பு, விஷமுள்ள பாம்பு. சடிதியிலே அவன் மரிப்பான் என்று எல்லாரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கொலைபாதகன் என்று வீண் பலியை செலுத்தினார்கள், சொன்னார்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க. கொஞ்சமாவது பவுலுக்கு கவனம் செதறுச்சா? போடா, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராடா. உதறிக்கிட்டு போய்கிட்டே இருந்தான், உதறிக்கிட்டு போய்கிட்டே இருந்தான். எவன் நிந்தனையும் எவன் பேசுற பரியாசமும் பவுலை ஒன்னும் செய்யவே முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவன் நினைக்கிறான்
எனக்கு கவலை வந்துட்டு இவன் வீக் ஆயிடுவான்னு நினைக்கான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், தாவீது சொல்கிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம், நான் வீக்கு தான்டா. நான் யார் தான்? நான் நீ நினைச்சதை விட நான் ரொம்ப வீக்கான ஆள், பலவீனமான ஆள். அதனால தான் யாரை எனக்கு பலனா வச்சுக்கிறேன்? கர்த்தரை எனக்கு பலனா வச்சுக்கிறேன். அல்லேலூயா. வீக்கான பலவீனமான உங்களுக்கும் எனக்கும், ஆமை சின்னவனான உங்களுக்கும் எனக்கும் யார் தான் பலன்? அவர் தான் பலன். அப்போ அவரை நம்பிக்கையா வச்சிருக்கிறவனுக்கு யார் தான் பலன்? கிறிஸ்து தான் பலன். இப்போ சொல்லுங்கம்மா, எனக்கு அவர் தாயா பலன். அல்லேலூயா. எனக்கு அவர் மட்டுமே பலன். பலவீனமா இருக்கிறீங்கன்னு நினைக்கீங்களா? உங்களுக்கு யார் தான் பலனா இருக்கிறா? அவரை தவிர வேற எனக்கு யாரும் பலன் இல்லை. அவரை தவிர வேற யாரும் வழி இல்லை. அவரை தவிர வேற எதுவும் எனக்கு ஆதாரம் இல்லை. உனக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? எனக்கு அவரை தவிர வேற எந்த ஆதாரமும் இல்லை. இதை விட பாக்கியசாலி வேற எவனும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சுகஜீவியா இருக்க. இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கிறது எக்ஸீடிங் ஆஃப், ஆமே ஸ்தோத்திரம், வெல்த், எக்ஸீடிங், அளவுக்கு அதிகமான ஒரு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் உள்ளவர்களை தான் யார் சொல்றாங்க? சுக ஜீவிகள். அவங்க யாரா? சுக ஜீவிகள். அந்த சுக ஜீவி என்ன செய்யறான்? நிந்திக்கிறான். என்ன நிந்திக்கிறான்? என்ன நிந்திக்கிறான்? நீ யாருடா? ஒரு சின்ன பையன், சுண்டக்கா. அல்லேலூயா. ஆனா அவனுக்கு தெரியாது, இந்த சின்னவனுக்கு பலனா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 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 எளியவனுக்கு பலன் யாரு? இந்த எளியவனுக்கு பலன் யாரு? அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பாடலாமா? உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும். நீங்க அதை பாடணும், நீங்க அதை பாடணும். உங்கைய நோக்கி கொண்டு இருக்கிறம்பா. இருக்கீரோ, உம்மையன்றி. இன்னொரு முறை பாடுங்க. நீங்க தான் ஏதாவது செய்ய உங்களை நோக்கி கொண்டிருக்கிறோம்பா. எதிர்பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க தான், நீங்க தான் ஏதாவது செய்ய என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆமென். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் நான் அவரை பார்க்கிறேன், நான் அவரை பார்க்கிறேன். நான் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறேன். நிச்சயம் உண்டு. இருக்கிறேன் உங்க முகத்தையே சத்தமா அற்புதம் செய்தப்பா. அவரை பார்க்கிற உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. அவரை பார்க்கிற உனக்கு ஒரு கனம் உண்டு. அவரை விட்டு உன் கண்ணை எடுக்காத. எல்லாரும் பாருங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மையத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அல்லேலூயா. அப்ப அவர் முகம் பார்க்கிற ஒருத்தனுக்கு நிச்சயம் என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம்? அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் முகத்தை நோக்கி கொண்டிருக்கிறவனுக்கு என்ன நடக்க போகுது? இந்த ராஜாவினுடைய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் முகம் நோக்கி, சிலருடைய முகத்தை பார்த்தா முகம் ஃபுல்லா என்ன தெரியுது? பிரச்சனை தான் தெரியுது. முகம் ஃபுல்லா என்ன தெரியுது? முகத்தை பார்த்த உடனே என்ன தெரியுது? பிரச்சனை தெரியுது. ஆனால் சிலர் முகத்தை பார்த்தா பிரச்சனை இருக்கு, ஆனால் முகத்தில் பிரச்சனை தெரியல, பிரசன்னம் தெரியுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க முகத்தில் தேவ பிரசன்னம் நிரம்பி வழியுது. உண்மையா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஒரு சின்ன கவலை வந்த உடனே முகம் என்ன செஞ்சிருது? மாறிடுது. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே எதுதான் மாறுது? முக்காடு இங்க வர வந்துருது. என் முகத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது.
அல்லேலூயா. ஆனா இதை விட கஷ்டப்பட்டவன் இருப்பான், நொந்து நூடுல்ஸ் ஆனவன்லாம் இருப்பான். ஆனா அவன் முகம் மட்டும் எப்படி இருக்கும், இந்த சின்ன பிள்ளைங்க முகம் மாதிரி அப்படியே அழகா இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம நினைப்போம் பைத்தியம், நம்ம நினைப்போம் பைத்தியம். அல்லேலூயா. அவன் யாரை பார்த்து பழகிட்டான்? ஆண்டவரை பார்த்து பழகிட்டான். அதனால தான் அவன் முகத்துல என்ன இருக்கு? பிரசன்னம் இருக்கு. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால நிரம்புகிற உங்களை பார்த்து பாதாளம் கட்டாயம் பயப்படும். அல்லேலூயா. பிரச்சனை இருக்கு, அது உண்மைதான். ஆனா எனக்கு இப்போ தேவ பிரசன்னத்தை தந்திருக்கிறார். தேவ தம்முடைய பிரசன்னத்தினால் என்னை ஆட்கொண்டிருக்கிறார். என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆளுகை செய்கிறவர் என்னை என்ன செய்கிறார்? பிரகாசிக்க பண்ணுவார். நான் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிரசன்னம் ஒரு வீட்டில் வந்துட்டுனா அடுத்து என்ன நடக்க போகுது தெரியுமா? பிரகாசிக்க பண்ண போகிறார், பிரகாசிக்க பண்ண போகிறார். ஓ வெளிச்சம், ஓ வெளிச்சம் இந்த உலகம் முழுவதும் தெரியும். தேவ பிரசன்னத்தினால நிரம்புகிற ஒரு பாத்திரம், அது பிரகாசிக்க பண்ண போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் வந்துட்டா அடுத்து அந்த இடம் என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம்? பிரகாசிக்க பண்ண போகிறார் என்று அர்த்தம். உங்க வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்ய பண்ண போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க பிரகாசம் உலகம் முழுவதும் தெரிய போகுதுன்னு அர்த்தம். நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுறான்னு நீங்க நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்ப எது வரைக்கும் அவர் காத்திருக்கிறாராம்? இரக்கம் செய்யும் வரை காத்திருப்போம் ஆண்டவரே. எது வரைக்கும்? இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்ப்பா? காத்திருப்பேன் ஆண்டவரே. ஒருத்தன் இரக்கத்திற்காக காத்திருக்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் அவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறான், அவருடைய இரக்கத்தை நோக்கி கொண்டிருக்கிறான் என்று அம்மை சோத்திரம், அவன் காத்திருக்கிறான் என்றால் அம்மை சோத்திரம், அந்த இரக்கம் அவனுக்காக எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போகுதுன்னு அவனே நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அல்லேலூயா. நீங்க அவருடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிறீங்களா? அவருடைய தயவுக்காக காத்திருக்கிறீங்களா? அவருடைய கிருபைக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க தான் உலகத்தில் ரொம்ப பெரிய பாக்கியசாலி. அல்லேலூயா. ஏன்னா ராஜாவினுடைய தயவினால், உன்னதமானவருடைய தயவினால் யார் அசைக்கப்படாதிருப்பாராம்? ராஜா அசைக்கப்படாதிருப்பார். ஏன் நான் இரக்கத்திற்காக காத்திருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிச்சுங்களேன். 84வது 21வது சங்கீதம், 21வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. ராஜாவுக்கு ஏதாவது தயவு தேவையா? ராஜாவுக்கு யாராவது தயவு காண்பிக்கணும் அவசியம் இருக்கா? கிடையவே கிடையாது. ராஜாவுக்கு எவன் தயவும் தேவை. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு யாருடைய தயவு தேவை? என்னை விட உயரமா ஒருத்தர் இருக்காருடா அப்பா, அவருடைய தயவு எனக்கு தேவை. அல்லேலூயா. ஏன் சொல்றோம்னா, நீர் எங்களுக்காக இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன்? உண்மையை நோக்கி கொண்டிருப்பேன், உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். ஏன்னா இந்த இரக்கத்தின் வழியாக, இந்த தயவின் வழியாக அவர் செய்ய போகிற காரியம் ரொம்ப பெருசு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன் இரக்கத்திற்காக காத்திருக்கிறேன்னா, ஏன் தயவுக்காக காத்திருக்கிறோம்னா, இந்த தயவின் வழியாக அவர் செய்ய போகிற காரியம் நீ நினைச்சு பார்த்ததை விட பெருசு, நீ ஆராய்ந்ததை விட பெருசு, நீ கிரகிச்சதை விட பெருசு, நீ எண்ணினதை விட பெருசு. அவருடைய இரக்கத்தின் வழியாக நீ பெற்றுக் கொள்ள போகிற கணம் ரொம்ப பெருசு. நல்ல ஒரு நிமிஷம் கையை தட்டி, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான். ஆமென், ஆமென். அவர் செஞ்சார், நான் பெரியது. அவர் செய்கிற காரியம் ரொம்ப பெரியது. நிச்சயமாய் செய்வீர் என்ற
நம்பிக்கையில் நிச்சயமா. ஆம் தேவ ஜனமே, ஆம் தேவ பிள்ளைய, இந்த இரக்கம் உனக்கு பெரிய செய்யும், பெரிய காரியங்களை நோக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இரக்கத்தை கேட்கிறான்னா, சங்கீதக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு, இரக்கத்தின் வழியாக ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிற காரியத்திற்கு அளவே இல்லை. அல்லேலூயா. இந்த வெற்றி, ஒரு மனுஷன் தயவின் வழியாக வெற்றியை பெறுகிறான்னா அது சாதாரண வெற்றியா இருக்காது. அல்லேலூயா. இரக்கத்தின் வழியாக ஒரு மனுஷன் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறான் என்றால் அது சாதாரண ஆசீர்வாதமா இருக்காது. தலைமுறை பேசும், அத தலைமுறை பேசும். உன் ஆசீர்வாதத்தை குறித்து உன் சந்ததி பேசும், உன் தலைமுறை பேசும். 1000 வருஷம் பேச வைப்பாரு கர்த்தர். விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமை. அல்லேலூயா. என்ன எது கிடைக்கும் வரைக்கும்? இரக்கம் செய்யும் வரைக்கும். அல்லேலூயா. அவர் எனக்கு தயவு செய்கிற வரைக்கும். ஏன்னா அவருடைய தயவை எப்படி பார்த்துட்டான் தாவீது. எப்பா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லடா அவருடைய தயவு, அது ரொம்ப பெருசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய தயவு ரொம்ப பெருசு. அவருடைய தயவினால் உங்க உழைப்பு ஆசீர்வதிக்கப்படும் வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உழைக்கிறேன், ஆனா இதுல உங்க தயவு இருக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளை மேல உங்க, என் குடும்பத்துல உங்க, எங்க ஆமே நான் செய்யற வேலையில உங்க தயவு. ஏன் தயவு இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த தயவு தான் உங்களை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. ஒருத்தன் தேவ தயவின் வழியாக கொண்டு படுகிறான் என்று சொன்னால் அவன் ரொம்ப உயரமா போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ தயவு தான் ஒருத்தனை எங்க கொண்டு போவோம்? அவன் நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போவோம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தா, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தா, மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தா. எங்கெல்லாம் கர்த்தர் இருந்தாரோ அங்கெல்லாம் அங்க அவருடைய தயவு இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரன் அவர் மேல என்ன செய்யல? தயவு வைக்காம. சிறைச்சாலைக்காரனுடைய தயவு என்ன செஞ்சது? யோசேப்புக்கு. போத்திபாருடைய வீட்டுக்கு போறான், என்ன கிடைக்கு? என்ன கிடைக்கு? தயவு கிடைக்கு. அடிமையா தான் விற்கப்பட்டான். அல்லேலூயா. ரூபன் கண்கள்ல என்ன கிடைச்சது? அவனை கொன்றாதீங்க, என்ன செஞ்சிருவோம்? குழியில போட்டு இஸ்மவேலுக்கு என்ன செஞ்சிருவோம்? வித்துருவோம். இதை நான் தீமையா பார்க்கல, ஆண்டவர் தயவு காண்பிச்சிருக்கிறார். இந்த இடத்துல இந்த தீமையை கூட ஒருத்தன் தயவுன்னு பார்க்கிறான் பாத்தியா, அவன் சாதாரணமான ஆளு கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற கஷ்டம், இதை நீங்க எப்படி பார்க்கணும்? இது கஷ்டம் வருதுன்னா அவர் தயவு காண்பிக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏங்க ஒருத்தன் உங்களை நிந்திக்கிறான்னா பின்னால தேவ தயவு இருக்குன்னு அர்த்தம். புரியல புரியல புரியல. அல்லேலூயா. உங்களை இல்லாததெல்லாம் சொல்றான். நீ ஓண்ட என்ன இருக்கு, ஓண்ட என்ன இருக்கு, ஓண்ட நீ அப்படித்தானே இருக்கிற, இப்படித்தானே இருக்கிற. சுகஜீவிகளுடைய நிந்தனையில நீங்க இருக்கிறீங்களோ? கர்த்தர் சொல்லுகிறா, சுகஜீவி வாழாத வாழ்க்கைய என் தயவு வாழ வைக்கும். ஒண்ணு அல்லேலூயா. நம்புறீங்களா? பாடுங்களேன். உம்மைத்தா நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி பாடுங்க. உம்மைத்தா நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட யோசிச்சேன், ஆண்டவரே இந்த ராஜா எதை கேட்கிறாரு? எதை கேட்கிறாரு? தயவை கேட்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்னப்பா? ஆண்டவர் அழகா சொன்னாரு, டேய் என் தயவின் வழியா ஒருத்தன் போறான் அப்படின்னா, என் தயவை ஒரு மனுஷன் பெற்றுக்கிறான் அப்படின்னா அவன் போற உச்சத்துக்கு அளவே இல்லை.
எனக்கு இந்த தயவை குறித்து பேசும்போதெல்லாம் நான் இருந்த இடமும் நான் இப்போ இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்கும்போது அல்லேலூயா, உங்களை இருக்க வேண்டிய இடத்துக்கு இந்த தயவு கொண்டு போகும். ரூபன் தயவு காண்பிச்சான், போத்திபார் தயவு காண்பிச்சான், சிறைச்சாலையினுடைய தலைவன் தயவு காண்பிச்சான். ஆனால் கர்த்தர் கடைசி ஒரு தயவை காண்பிக்கிறாரு. யோசேப்பை எங்கே கொண்டு உட்கார வைக்கணுமோ அங்கே கொண்டு போய் உட்கார வச்சார். நம்புறீங்களா? உங்கள் பிள்ளைகளை எங்கே உட்கார வைக்கணும்னு அவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் அவர் வைத்திருக்கிற இடம் இல்லை, அவர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு இந்த தயவு கொண்டு போகும், அந்த இடத்துக்கு இந்த இரக்கம் கொண்டு போகும், அந்த இடத்துக்கு இந்த கிருபை கொண்டு போகும், அந்த இடத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. ஏன் இந்த வேதத்தை நமக்கு தந்திருக்கிறாரு? இந்த வேதத்தில் யோசேப்பு எப்படி வாழ வச்சாரோ அதன்படி நான் உன்னை வாழ வைப்பேங்கிறதுக்காக தான் திஷ்டாந்தமாக தந்திருக்கிறேன். ஒரு சில நல்ல கையை தட்டுறீங்க, உங்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவ ஜனமே, நான் ரொம்ப கண்டு பிரமிக்கிற ஒன்று என்ன தெரியுமா? அவருடைய தயவு. இங்கே சங்கீதக்காரன் அதுக்காக தான் ஜெபிக்கிறான், நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். ஆண்டவரே, இந்த இடத்துல எந்த ஒரு மனுஷனும் வந்து எந்த ஒரு தீர்வையும் செஞ்சிருக்க முடியாத ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு மனுஷன் தலையிட்டு இந்த விஷயத்துக்கு எதை கொண்டு வந்துட முடியாது தீர்வை. இந்த இடத்துல உங்க இரக்கம் தலையிட்டா மட்டும்தான் தீர்வு. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு அதிகாரி வந்து எதையாவது செஞ்சா தீர்வு வந்துடும். இல்ல, நான் அந்த நிலைமையில இல்ல. எந்த அதிகாரி வந்து தலையிட்டாலும் இதுக்கு தீர்வு வரவே எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நீங்க வந்தா சாத்தியம் இல்லாததும் சாத்தியமாகுமே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒருவர் இரக்கத்தின் தெய்வம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உம்முடைய இரக்கம்தான் நான் பாடுபடுகிற இந்த வயலுக்கு தேவை, நான் வளர்க்கிற என் பிள்ளைக்கு தேவை. நான் என் பிரயாசத்தை வயல்ல போடுறேன், ஆனா இரக்கம் உங்ககிட்ட இருந்து தானப்பா வரணும். நான் உழைக்கிறேன், ஆனா இரக்கம் அவர்கிட்ட இருந்து தான் வரணும். நான் ஊழியம் செய்றேன், தயவு அவரிடத்திலிருந்து தான் வரணும். அது இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் நல்ல கையை தட்டி ஆண்டவர உடவல் கபார் எம்பரவ உடரவல கந்தனா. அல்லேலூயா. அருமையான சகோதரர் என்ன வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இனிமேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் செய்யறதெல்லாம் என் வயக்காட்டில் செய்யறேன், ஆனா அவர் இரக்கம் செய்வார். இறக்க வேணுமா? பிள்ளைகளுக்கு இறக்க வேணுமா? பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? இறக்க வேணுமா? எனக்கு இரக்கம்தான் பாஸ்டர் வேணும். அப்ப அவரை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனுக்கு அவர் என்ன செய்தாரு? இறங்குகிறார், இரக்கம் செய்கிறார். இரக்கம் கண்டிப்பா செய்வாரு. தாவீதுக்கு தெரிஞ்சிட்டு, நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நிச்சயம் இரக்கம் செய்வார், நிச்சயம் எனக்கு அவர் இறங்கி ஆவார். அல்லேலூயா. பார்க்கிற உங்க கண்கள் ஏமாறும் நினைக்கீங்களா? அவரை நோக்கி பார்த்து நீங்க ஏமாந்து போயிடுவேன்னு நினைக்கீங்களா? இந்த இரக்கம் உங்களை ஏமாத்தாது. இந்த இரக்கத்துக்கு செய்ய தெரியாத ஒண்ணு ஏமாத்த தெரியாதுடா அப்பா. அல்லேலூயா. அந்த இரக்கத்துல பார்த்தது எல்லாம் உயர்வை தான் பார்த்திருக்கிறேன். இந்த இரக்கத்துல நான் பார்த்ததெல்லாம் மேன்மையை தான் பார்த்திருக்கிறேன். இந்த இரக்கத்துல நான் பார்த்ததெல்லாம் அன்பை மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். இந்த இரக்கத்துல ஏமாத்தத்தை சில பேர் இறங்குற மாதிரி இறங்குவான், ஆனா ஏமாத்திட்டு போயிடுவான். சில பேர் நான் உங்களுக்காக எல்லாத்தையும் என்ன செய்வேன்மா 62 64மா அவன் போடுற கணக்கு எப்படி இருக்கும்? நம்மளும் பரவாயில்ல, இந்த மனுஷன் நமக்கு என்ன செய்யறான் இவ்வளவு இரக்கம் செய்யறான்,
அங்க பார்த்தோன்னே ஒரு ஆதாயம் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிடறான், போயிடுவான். ஆனா அப்படி ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. நல்ல உழைங்க, நல்ல பிரயாசப்படுங்க, ஆனா இரக்கம் இல்லாம பிரயாசம் வேண்டாம். தேவனை தேடாததுனால வருகிற ஆசீர்வாதம் அது கண்ணியை வரவிக்கும். அல்லேலூயா. நான் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா, கிருபையோடு கூடிய வருகிற நன்மை தான் நிலைக்கும். சிலர் நன்மையை பெறுறாங்க, ஆலயத்துக்கு வரமாட்டான், நன்மையா இருப்பான், ஆனா அதுல என்ன இல்லை, கிருபை இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை இல்லை. பணம் வச்சிருக்கவன் பூரா, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறவன் பூரா கிருபை பெற்றவன் கிடையாது. அல்லேலூயா. சிலர் அவங்க பெருசா இருக்கும், சுகஜீவிகள். யாரு அந்த வார்த்தையை சொல்லுங்கம்மா, சுகஜீவிகள். இன்னும் சத்தமா சொல்லுங்க, சுகஜீவிகள். சுகஜீவித்த என்ன இருக்கு, நன்மை இருக்கு. என்ன இல்ல, என்ன இல்ல, கிருபை இல்ல. ஆனா தாவீது சொல்றார், நன்மையும் என்ன தொடரும். நன்மை மட்டும் இல்ல, கிருபை தான் எனக்கு நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. எங்க கொள்ளடிச்சு சேர்த்த பணத்துல கிருபை இருக்கா, நன்மை இருக்கா? கொள்ளை அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அதனால கொள்ளை அடிக்கலாமா? அதுல என்ன இல்லை? அல்லேலூயா. ஆண்டவரை தேடாம வருகிற நன்மையை வச்சுக்கிட்டு ஆடாதீங்க, நிலைக்காது. இஷ்டத்துக்கு ஆராதனைக்கு வந்துட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லாதீங்க, நல்லா இருக்காது. அது பிசாசு பார்வையில் போடான்ட்டு போயிடுவான். உன்னை வச்சு ஒன்றுத்துக்கும் உன் வாழ்க்கையில், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னதான் வைக்கணும்? தீய தான் வைக்கணும். தீய வைக்கணும். என்ன சொல்ற விரும்புறேன் தெரியுமா? சாபம் விடலை, உங்களை கர்த்தர் அனல் மூட்டுவாராக என்று சொல்றேன். அதுதான் கொச்ச தமிழ்ல தீய வைக்கணுங்க. தீ பிடிக்கட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீ பிடிக்கட்டும், தீ பிடிக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தீ பிடிக்கட்டும். அல்லேலூயா. அப்போ கிருபையோடு ஒரு நன்மை வருது பாருங்க, கிருபையோட ஒரு நன்மை வருது பாருங்க. அது ரொம்ப மேன்மையானது, அது ரொம்ப ஆச்சரியமானது. அது தலைமுறை தலைமுறையா என்ன செய்யும், நீதிக்கும். அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எனக்கு நீங்க இரக்கம் செய்யற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்பா. அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும். என்ன அர்த்தம் சொல்றாரு? எஜமாட்டியுடைய கையை யார் எதிர்பார்த்துட்டு இருக்கா? வேலைக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருக்கானா? அல்லேலூயா. வேலைக்காரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அப்ப இங்க தாவீது என்ன சொல்றாரு, அவங்க அவங்கள எதிர்பார்க்காங்க, ஆனா நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ஏன் நான் யாரை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? எனக்கு நீங்க செய்யணும்பா. ஒரு எஜமான ஒரு வேலைக்காரிக்கு செய்யறான், ஆனா எனக்கு நீங்க செய்யணும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க? நீங்க தான் ஏதாவது டி மைனர் வாசிமா, டி மைனர். காத்திருக்கிறோ, நீங்க தான் ஏதாவது. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. பீட்டு போடுமா, பீட்டு போடு. எல்லாரும் பாடணும், எல்லாரும் பாடணும். உங்க முகத்தையே நீங்க செய்யணும்பா, நீங்க செய்யணும். தாவீதின் ஜெபம் அதுதான். நீங்க தான் ஏதாவது செய்யணும். யாரு? நீங்க செய்யணும், எனக்கு நீங்க செய்யணும், நீங்க செய்யணும். நீங்க தான் பாடுங்க, பாடுங்க. நிச்சயமா செய்வாரு. நீ எதிர்பார்க்கல, அவருக்காக காத்திருக்கல, நிச்சயமாய் செய்வார்.
முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. யோபால ஹச்சுரவை கமாரியாம் பெறவன. நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். செய்யா உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அல்லேலூயா. அப்ப அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு அவர் எதை காண்பிக்கிறாரு? தம் முகத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. எதை காண்பிக்கிறாரு? தம் பிரசன்னத்தை காண்பிக்கிறாரு. அப்ப அவரை நோக்கி பார்க்கிறான். இப்போ தாவீது எதை உணர்றான்? தேவ பிரசன்னத்தை உணர்கிறான். அப்ப தேவ பிரசன்னத்தை உணரும் போது தாவீது ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறான், அவருடைய முகத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் வெளிப்படுதோ அங்க தேவ முகம் வெளிப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அங்க பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டிருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப அவரை நம்பி நீங்க தான் செய்யணும். ஆண்டவரே, இவருக்கு என்ன நம்பிக்கை? நீங்க செய்யணும். என்ன நம்பிக்கை? நம்பிக்கைனா என்னது? அவர் செய்யணும். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் அல்ல, அவர் செய்யணும். அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்ப நான் அவரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருங்க. நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்காக வெளிப்படுத்துவார். தன் முகத்தை உங்கள் மேல வீச பண்ணுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிங்க சத்தமா. போதும். என்ன செய்யணும்னு எங்களுக்கு எங்க வசனத்தை தான் நான் சொல்றேன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 2 நாளாகமம் 20:12 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? என்ன செய்யணும்னு, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலப்பா. அல்லேலூயா. அடுத்து ஒன்று சொல்றாரு, எங்களுக்கு பலன் சொல்றாராமா. அதுல சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பலன் இல்லை. யார் சொல்றா? யார் சொல்றா? யோசபாத் ராஜா தானே. யோசபாத்தா இசைக்கியாவா? அல்லேலூயா. எங்களுக்கு என்ன இல்ல? பலன் இல்ல. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எங்களுக்கு தெரியும், நாங்க உங்களை பார்க்கணும். அல்லேலூயா. நாங்க உங்களையே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நோக்கி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒன்னும் தெரியாத, என்ன செய்யணும்னு தெரியல, இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படிங்கிற நிலைமையில நீங்க இருக்கீங்களா? ஒண்ணு மட்டும் செய்யுங்க, அவரை பாருங்க, அவரை பாருங்க. அப்ப என்ன செய்யணும் தெரியல, உங்களை பார்க்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்க. என்ன செய்யணும் தெரியல, அதனால் நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. ஏங்க, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவன், ஆமே, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்காக அவர் யுத்தம் பண்றாரு. நீ போராட வேண்டியது இல்லை, அவரை பாரு, அவர் உனக்காக போராடுவார். அவரை பாரு, அவர் உனக்காக யுத்தம் செய்வார். அவரை பாரு, அவர் உனக்காக வந்து நிற்பார். அவரை நான் பார்க்கிறேன், இங்க காரியத்தை எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு பக்கம் அவர் முகத்தை எனக்கு காண்பிக்கிறார். அவர் முகத்தை எனக்கு காண்பிச்சு தான் பிரசன்னத்தினால என்ன நிரப்பி என் கவலையின் பிடியில நான் சிக்க விடாம என்ன விடுவிக்கிற அதே ஆண்டவர் தான் எனக்கு இன்னொரு பக்கம் வெற்றியை தருகிறார்.
ஒரு பக்கம் என்ன விடுவிக்கிறார், இன்னொரு பக்கம் என்ன வெற்றிக்கு மேல வெற்றிக்கு மேல வெற்றிக்கு மேல ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவர். அல்லேலூயா. தேவ பிரசனம் கவலையின் பிடியில என்ன சிக்க விடாம என்ன பண்ணுது, விடுவிக்கிறது. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன செய்றாரு, யுத்தம் பண்றாரு. எதனால்? அவரை நம்புற மனுஷனுக்காக அவர் பண்ணுவார் தான் எல்லாம். ஏன் இந்த ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறான்? 21வது சங்கீதத்தில் வாசிச்சது மாதிரி ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறான். அல்லேலூயா. யோசபாத் ராஜா மாதிரி கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சவன் முன்ன இருந்ததும் இல்ல, பின்னால இருக்க போகிறவனும் இல்ல. அவன் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றவன். அல்லேலூயா. அப்போ இந்த ராஜா யார் மேல நம்பிக்கையா இருக்கிறான்? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறான். இந்த ராஜாவுக்காக யார் இப்ப யுத்தம் பண்றா? கர்த்தரே யுத்தம் பண்றாரு. அல்லேலூயா. அப்போ இப்ப எனக்கு என்ன இல்லைங்கிறாரு, பலனே. யோசபாத் ராஜா என்ன சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே பலன் இல்லப்பா, ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்ன இல்ல, பலனே இல்லப்பா, எனக்கு விடையே தெரியலப்பா, ஆனா நான் உங்களை நம்புறேன்பா. அவரை நம்புறவன் எல்லாரும் எதை தான் பார்ப்பான்? அவரையே தான் பார்ப்பான். நீங்க எதை பார்க்கிய? பேங்க்ல லோன் வாங்கலாமான்னு பார்க்கலா? பேங்க்ல லோன் வாங்குங்க, லோன் அலைவிய. பாஸ்டர் நீங்களும் லோன் வாங்கியிருக்கீங்க, அதான் லோன். அல்லேலூயா. அப்ப எந்த வழியில கர்த்தர் காண்பிப்பார்னா, இரக்கத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேளுங்க. அந்த இரக்கம் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும். அல்லேலூயா. உங்களை நீங்க வாங்கின லோனுக்காக உங்களை லோன் அலைய விட மாட்டார். எப்படி கட்டி முடிச்சீங்கன்னே தெரியாத அளவுக்கு கட்டி முடிக்க வைப்பார். நம்புறீங்களா? நான் நம்புறேன் பாஸ்டர், நான் நம்புறேன். நான் அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் உழைக்கிறேன், ஆனா நம்புறது அவரை தான். உன்னை மட்டும் புரிச்சுக்கோங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு யார் சொல்றா? உழைப்பே துணை, உழைப்பே உயர்வு. உலக மனுஷன் அடிக்கிற டைலாக் அதுதான். அல்லேலூயா. நான் சொல்றேன், உழைப்பு எனக்கு தேவை, நான் நல்லா உழைக்கணும். ஆனா எனக்கு நம்பிக்கை உழைப்பு இல்லை, கர்த்தர் தான் என் நம்பிக்கை. உங்க உழைப்பை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருடைய இரக்கம் வேணும். இன்னும் சொல்லுங்க, ஆண்டவரே இரக்கமா இருங்கப்பா. சொல்லுங்க, வயக்காட்டில் நின்று சொல்லுங்க, இரக்கமா இருங்க. அந்த இரக்கம் காண்பிக்கிற அதிசயத்துக்கு அளவே. அப்போ இங்க யோசபாத் ராஜா என்ன சொல்றான்? எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு என்ன இல்லப்பா, பலனும் இல்லை, அருகதையும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். இப்போ நான் யாருக்காக காத்துட்டு இருக்கிறேன்? உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறேன். யாருக்காக காத்துட்டு இருக்கிறாரு? எதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு? அல்லேலூயா. நான் முதல்ல அதை தான் சொன்னேன், எனக்கு பலன் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவரே பலனா வந்துருவார். அவர் தான் உன் பலன் காமிப்பார். சத்துரு பார்ப்பான், என்னடா 2 பேர் வச்சுக்கிட்டு இவ்வளவு பலனா இருக்கிறானே. அல்லேலூயா. நீங்க அங்க உங்களை ஒன்றும் செய்யவே விட மாட்டார். உங்களை ஒண்ணுமே யுத்தம் செய்யாமலே உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டுருவார். உங்களுக்கு நீங்க யுத்தம் பண்ணாமலே ஒரு பெராக்கா உங்களுக்கு வருகிறது. அங்க என்ன வசனம் சொல்லுது வாசிங்க, 20-26 வாசிங்க. எங்க கூடினாங்க சொல்லுங்க, பெராக்கா வருது. ஏ அப்பா இவ்வளவு சத்தமா, எக்கா பெராக்கா சொல்லு. என்ன பெராக்கா சொல்லுங்க, பெராக்கா வருது. யுத்தம் பண்ணல, யுத்தம் பண்ணாமலே வருது. அவங்க அங்க யுத்தம் பண்ணல, கொள்ளையிட்டார்கள். வசனத்தை நல்ல சத்தமா வாசிமா. அங்கே கர்த்தருக்கு முதர்ந்து வாசிங்க. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள்.
அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்ன பேர் போட்டாங்க? பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். சொல்லுங்க, பெரக்காவில் கூடு எஃப் நல்லவர் என்று பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் என்று. அல்லேலூயா. அவங்க கொள்ளையிட்டார்கள் என்று வசனம் இருக்கு. அது இருக்கா? வாசிங்க 25. அப்பா அல்லேலூயா. எங்க அப்பா இறக்கம் செஞ்சாருன்னா எடுத்துட்டு போக முடியாது. நீங்க புது புது கதையெல்லாம் விடுறீங்க பாஸ்டர். உங்களுக்கு என்ன, மாசத்துல முதல் நாள் நல்லா இப்படி தான் உஷி பேத்து விடுவிய, பனைமரத்தில் தூக்கி வைப்பிய, அதுக்கடுத்து பொத்துன்னு நாங்கள் தான் விழுவோம். எனக்கு உசு பேத்தவும் தெரியாது, ஊக்குவிக்கவும் தெரியாது. என்ன உயிர்ப்பிச்ச வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவ மகிமையை அல்லேலூயா. எதை நம்பி காத்திருக்கலாம்னா இந்த வார்த்தையை நம்பி நம்ம காத்திருக்கலாம். இதை நம்பி ஒரு மனுஷன் காத்திருக்கிறதுனால வெட்கப்பட்டு போகவே மாட்டான். அல்லேலூயா. இதை நம்பி நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் வார்த்தை நிமித்த நீங்க காத்திருக்கிறீங்களா, நீங்க வெட்கப்பட்டு போகவே. அப்போ இவங்க கொள்ளையிட்டதை என்ன செய்ய முடியாமல் போயிட்டு, கொண்டு போக முடியல. அல்லேலூயா. சமக்க முடியல. அந்த நாள் வருது. கையை தட்டு. அல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்க. அந்த நாள் சபைக்கு வருது. அந்த நாள் ஒரு பிள்ளைக்கு வருது. அந்த நாள், அந்த கனம் பண்ணுகிற நாள் வருகிறது. நீ கர்த்தரை நம்பினல்ல, அவர் உன்னை கனம் பண்ண வருவா. நீ அவரை பார்த்தல்ல, அவர் உன்னை கனம் பண்ண வருவா. அல்லேலூயா. அவரே உன்னை என்ன செய்வா? அப்ப எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கிரெடிட்டை யாருமே என்ன செய்யல. முழுக்க முழுக்க இந்த ஸ்தோத்திரம் கனம் அல்லேலூயா யாரு மட்டும்தான், யாருக்கு மட்டும்தான். நீங்க பெரிய சாட்சியை சொல்ல போறீங்க, அழுதுகிட்டே சொல்ல போறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சாட்சி சொல்ல போறீங்க. ஆமே, அநேகர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். அநேகர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எந்த மனுஷனுக்கும் இது இல்ல. அவர் மட்டுமே இந்த கணத்தை எடுத்துக்கொள்ள போகிறார். நம்புறீங்களா? நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. இந்த ஸ்தோத்திரத்தை நீங்க மட்டும்தான் பண்ண போறீங்க. இது எல்லாரும் சொல்ற மாதிரி ஸ்தோத்திரம் இல்ல. இது சாட்சி சொல்லுகிற ஸ்தோத்திரம். சாட்சி சொல்றவன் தான் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுவான். அல்லேலூயா. கர்த்தரை பார்த்தவன் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுவான். கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறவன் இந்த ஸ்தோத்திரத்தை கர்த்தர் சொல்ல வைப்பாரு. அல்லேலூயா. இந்த நிந்தனை, சுகஜீவிகளுடைய நிந்தனையை நீ ஆமை கேட்ட. ஆனா கர்த்தர் உன்னை சொல்றாரு, நீ என்ன பார்த்த, என்ன நோக்கி கொண்டிருந்த, என் இரக்கத்திற்காக நீ காத்திருந்த, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ காத்திருந்த. நான் ஒரு ஸ்தோத்திரத்தை உன்னை சொல்ல வைக்க போறேன். ஒரு ஸ்தோத்திரத்தை நீ சொல்ல போற. உன் பிள்ளைக்காக ஒரு ஸ்தோத்திரம், உன் வேலைக்காக ஒரு ஸ்தோத்திரம், உன்னுடைய வயல் நிலத்துக்காக ஒரு ஸ்தோத்திரம் நீ சொல்ல போற. இது எப்போது சொல்ற ஸ்தோத்திரம் மாதிரி சொல்ல போறது இல்ல. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும் போது உனக்குள்ள இருக்கிற ஆனந்தத்துக்கு அளவே இருக்காது. நீ ஆனந்த கண்ணீரோட ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லுகிற நாட்கள் வருகிறது. நம்புறீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு என்ன செய்யணும்? அடா போடா, நீ என்ன கவலையினாலும் கொண்டு வா, என்னன்னாலும் எந்த நிந்தனையினாலும் நீ என்ன செஞ்சுட்டு வா, கொண்டு வா. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, போடா. நான் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்?
எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் இறக்கம் பெருசாக செய்யும்னு. கடைசியாக சொல்கிறேன், அவர் இறக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை சின்னதை செய்யவே செய்யாது. அது ஒரு மனுஷனுக்கு அசாத்தியமானவைகளை செய்யும். நம்புறீங்களா? அப்படி எழுமி நின்று தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா டி மைனர் ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லை அப்பா. இந்த விஷயத்துல யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது பாஸ்டர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் வருவேன், நான் என் முகத்தை உன் மேல, என் முகத்தின் வெளிச்சத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணுவேன். நீ என்ன பார்த்ததுனால நீ வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. நீ பெரிய வாசல் உனக்காக திறக்கப்படுகிறது. கர்த்தர் அதுதான் கடைசியா சொல்றாரு. வாசல் அல்ல, வாசல்கள் திறக்கப்படும். கதவு அல்ல, கதவுகள் திறக்கப்படும். ஒரு பெரிய பந்தி உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன். ராஜா கணமன்ன விரும்புகிற மனுஷன், ராஜா கணமன்ன விரும்புகிற மனுஷன், ராஜா கணமன்ன விரும்புகிறார். ராஜா கணத்தை கொடுக்க விரும்புகிறார். ராஜா ஏதோ ஒரு பரிசை கொடுத்துட்டு போக வரல, ராஜா கணம் பண்ண விரும்புகிறார். தேவ ஜனமே, கவலை என்கிற பிடியில நீ பேராத, உலகம் என்கிற பிடியில நீ பேராத. எல்லா மனுஷனை போல கவலை இருக்கலாம். நீ உனக்கு கவலையே இல்லைன்னு நான் சொல்லலை. நீ கஷ்டத்தின் மத்தியில தான் இருக்கிறாய், கவலையின் மத்தியில தான் நீ நடக்கிறாய், துன்பத்தின் மத்தியில தான் நீ நடக்கிற. ஆனா அவரை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. அவர் இரக்கம் செய்ய போகிறத நீ மட்டும் இல்ல, ஒரு தேசமே பார்க்க போகிறது. அதனால கடைசியா 2 கையை கூப்பி சொல்லுங்க, நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து காத்திருக்கிறே. நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமே. தலைக்கு மேல கையை வச்சு, இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளே, எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 எனக்கு, தீங்கில்லை 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 நமக்கு, தீங்கில்லை 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 நமக்கு. சாத்தான் நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை தொட முடியாது. நோயில்லை 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 நமக்கு, நோயில்லை 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 எனக்கு, நோயில்லை 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 நமக்கு. சாத்தான் நம்மை தொட முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. நல்ல கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம்.